ஓம் சாந்தி. 4-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆக்குவதற்காக சுயம் பகவான் உங்களுக்கு உயர்ந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் நீங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக எந்த விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும்? பதில்: ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது, முகத்தை பிணம் போல் வைத்து கொள்ளக்கூடாது, யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தேவதையாக ஆக வேண்டுமென்றால் வாயிலிருந்து சதா மலர்கள் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை முள் அல்லது கற்கள் வெளிப்படுகிறது என்றால் கல்லாகவே இருந்து விடுவீர்கள். மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே அனைத்து குணங்கள் நிரம்பியவராக ஆக வேண்டும். தண்டனை அடைந்தீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. ஓம் சாந்தி. புதிய விஸ்வம், அதாவது புதிய உலகத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நாம் தகுதியுடையவர்களாக இருக்கவில்லை. பிரபுவே, நான் தகுதியற்றவன், என்னை தகுதியானவனாக ஆக்குங்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது கோவிலில் தேவதைகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. நான் தகுதியற்றவன், எனக்குள்ள எந்த குணமும் இல்லை, எனக்குள்ள குணங்களை நிரப்பி தகுதியானவனாக ஆக்கங்க அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. அல்லது எனக்கு குணம் கொடு, சக்தி கொடு, நான் தகுதியானவனாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஆகையில உங்களுக்கே தெரியும், நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தீங்க, பாபா வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் அப்படின்னா தகுதியானவர்களாக ஆனால்தான் அந்த ஆஸ்தியை தக்க வைத்து கொள்ள முடியும். நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள். இந்த தேவதைகள் கூட மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறது என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இவர்களைதான் உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் என்று சொல்லலாம் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களுக்குள் அசுர குணங்கள் இருக்கிறது என்றால் நடத்தை மிருகங்களைப் போல் ஆகிவிடுகிறது. அதாவது மனிதனுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருந்தால் தேவதைகள், அசுர குணங்கள் இருந்ததுன்னா அசுரர்கள் அப்படின்னு சொல்றதை விட மிருகங்கள் போல ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். தெய்வீக குணங்கள் இல்லை என்றால் அதற்கு அசுர குணம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு தந்தை வந்து இப்பொழுது உங்களை மீண்டும் உயர்ந்த தேவதைகளாக ஆக்குகிறார். உண்மையான கண்டத்தில் வசிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர். இவர்களை தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறார், மேலும் அதுபோல் ஆக்குகிறார். கர்மத்தையும் இந்த தேவதைகளும் சத்தியுகத்தில் செய்கிறார்கள், ஆனால் தூய்மையற்ற செயல்கள் செய்வதில்லை. அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது. சீச்சி செயல்கள் செய்யாதவர்கள்தான் சொர்க்கவாசி ஆகிறார்கள். நரகவாசிகள் மூலம் மாயை சீச்சி செயல்களை செய்விக்கிறது. சீச்சி செயல்கள் அப்படின்னா தேக அபிமானத்துக்கு வசமாகி, விகாரங்களுக்கு வசமாகி கெட்ட காரியங்கள் செய்வது, மோசமான செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது பகவான் வந்து உயர்ந்த செயல்களை செய்விக்கிறார். மேலும் இது போன்ற கீழா செயல்களை செய்யாதீர்கள் என்று உயர்ந்த வழி கொடுக்கிறார்.
உலகத்தில் இப்படிப்பட்ட செயல்கள் செய்யாதீங்க, நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நல்லது செய்வதற்கான சக்தி எங்கிருந்து கிடைக்குது? ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம நல்லது செய்யணும்னு. ஆனால் நல்லது செய்யணும், நல்வழியில் நடக்கணும்னா அதுக்கு சக்தி வேணும் இல்லையா? அதுக்கு தான் பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார். அந்த ஸ்ரீமத்தில் சக்தி இருக்குது. அதன் மூலமாக நம்ம நல்ல காரியங்கள், நல்ல கர்மங்கள் செய்ய முடியும். அதனால்தான் பாபா பகவான் உயர்ந்த செயல்களை செய்விக்கிறார். மேலும் இது போன்ற கீழான செயல்களை செய்யாதீர்கள் என்று உயர்ந்த வழி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்பொழுது எந்த ஒரு பாவமும் செய்யாதீர்கள் என்று தந்தை கோருகிறார். தேக அபிமானத்தில் வருவது இது முதல் நம்பர் பாவம் ஆகும். ஞானக்கடல் தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடியவர்கள் என்று தந்தை எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து இங்கு பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள். அதற்கு முக்தி தாமம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் என்பது ஜீவன் முக்தி ஆகும். இங்கு வாழ்க்கை பந்தனமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கூட யதார்த்தமான முறையில் நினைவு செய்ய வேண்டும். மோக்ஷம் ஒருபோதும் கிடைப்பதில்லை. மனிதர்கள் மோக்ஷம் கிடைக்க வேண்டும் அல்லது இந்த வருவது போவதிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பாகம் நடிப்பதிலிருந்தோ வெளிவர முடியாது. நமக்கு பார்ட் இருக்குன்னா அந்த பார்ட்டை நடிச்சே ஆகணும். அதிலிருந்து விடுபட முடியாது. மோக்ஷத்திலையும் சதா காலம் இருக்க முடியாது. இது அனாதியான நாடகம், அதாவது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். அதனால வார்த்தைகளை கூட யதார்த்தமான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். முக்தி ஓகே, ஜீவன் முக்தி ஓகே, பட் மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரந்தாமத்தில் முக்தியில் இருப்போம், பார்ட்டிலிருந்து விடுபட்டு இருப்போம். சத்தியுகத்தில் நடிச்சிட்டு இருப்போம், ஆனாலும் அங்கே எந்த பந்தனமும் ஏற்படாது. அதுவே இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் ஒரே பந்தனம்தான், வாழ்க்கையே பந்தனமாக இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆகையில அந்த வார்த்தைகள் கூட கரெக்டாக யூஸ் பண்ணணும். என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கோருகிறார். ஏதாவது சொத்து தகராறு இருந்தது என்றால் அவற்றை முடித்து விடுங்கள். இல்லை என்றால் சண்டை போட்டபடியே உயிர் பிரிந்து போய்விடும். அதனால கம்மி ஜாஸ்தி என்ன ஆகுதோ முடிச்சிடுங்க. ஃபைல் க்ளோஸ் பண்ணுங்க, பெண்டிங் வைக்காதீங்க. கோர்ட்டு கேஸு சண்டை பஞ்சாயத்துன்னு அதுலேயே ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ அடுத்த ஜென்மத்தில் எங்கே விட்டோமோ அங்கிருந்து தான் மறுபடியும் ஆரம்பமாகும். அதனால் உங்களுக்கு ஆஸ்தி பிரிக்கும் போது உங்கள் பங்கு கம்மியாக கிடைச்சாலும் கவலைப்படாதீங்க, வாங்கிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றார். இவர் வியாபாரத்தை விட்டுவிட்டார், அதாவது பிரம்மா பாபாவை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் சண்டை போட்டாரா என்ன என்று தந்தை புரிய வைக்கிறார். தன்னுடைய பங்கு குறைவாக கிடைத்தது என்றால் பரவாயில்லை, விட்டுவிடுங்கள். பிரம்மா பாபாவுக்கு கூட இந்த பார்ட்னர்ஸ் ஒழுங்காக கொடுக்கல, கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஆனால் பிரம்மா பாபா என்ன சண்டை போட்டாரா? நீ கொடுக்கறது கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் அதற்கு பதிலாக எவ்வளவு உயர்ந்த ராஜ்ய பாக்கியம் அவருக்கு கிடைச்சிடுது. எனக்கு விநாசம் மற்றும் ராஜ்யத்தின் காட்சி கிடைத்ததினால் எவ்வளவு குஷி ஏற்பட்டது என்று பிரம்மா பாபா கூறுகிறார். எனக்கு உலகத்தின் ராஜ்ய பாக்கியம் கிடைக்கப் போகிறது, அதற்கு முன்பு இவையெல்லாம் என்ன என்று நினைத்தார். பசியால் இறந்து போவார்களா என்ன? அதுபோல் ஒருபோதும் நடக்காது.
அதாவது எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா பாபா காப்பாத்துவார். நீங்க ஒன்றும் பட்னி கடந்து சாக மாட்டீங்க, யாரும் அது போல சாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடுத்தது பாபா மம்மாவின் பெயர் ரூபத்தை நினைவு செய்யக்கூடாது என்று கூறுகிறார். அந்த காலத்துல மம்மா தாரணை மூர்த்தியாக இருந்தாங்க, ஆன்மீக மேக்னெட்டாக இருந்தாங்க. எல்லாரும் மம்மா மம்மான்னு சொல்லி மம்மா பத்தி பேசுவாங்க, மம்மாவை நினைப்பாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நாம் கூட அவரை போல் தாரணை செய்ய வேண்டும். நாம் கூட மம்மா போல நல்லவராக ஆகி சிம்ஹாசனத்திற்கு தகுதியானவராக ஆக வேண்டும். அதை விட்டுட்டு வெறும் மம்மாவின் மகிமை செய்வதினால் அவர் போல் ஆகிவிட முடியுமா என்ன? மம்மா மம்மா என்று சொல்வதினால் வயிறு நிரம்பாது. சிவ்பாபாவை நினைவு செய்வதினால் வயிறு நிரம்பும். இந்த தாதாவை நினைவு செய்வதினால் கூட வயிறு நிரம்பாது. ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். அதாவது வயிறு நிரம்பாது அப்படின்னா மனம் திருப்தி அடையாது. மனிதர்கள் மாறக்கூடியவங்க, ஒரு லிமிட் இருக்கும். ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்லவங்கனாலும் அந்த நல்ல விஷயத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் சிவபாபா கடல் போன்றவர், மாறாதவர், அழியாதவர். ஆகையால ஒருவரை நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லா புகழும் அந்த ஒருவருக்கு தான். எல்லா கிரேட்னஸ் யார்கிட்ட இருக்கு? ஒரு சிவபாபாவிடம் தான் இருக்கு. மம்மா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, பிரம்மா பாபா ரொம்ப நல்லவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த புகழ் யாருக்கு? சிவபாபா தானே மாத்தினார். எல்லா புகழும் அவருக்கு தான். ஆகையால நீங்க அவரை நினைங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சேவை செய்வதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார். சதா வாயிலிருந்து மலர்கள் வெளிப்பட வேண்டும். முட்கள் அல்லது கற்கள் வெளிப்படுகிறது என்றால் கல்லாகவே இருந்து விடுவீர்கள். மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே நீங்கள் சர்வகுண சம்பன்னராக ஆக வேண்டும். தண்டனை அடைந்தீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. நாம் சிவபாபாவிற்கு கொடுக்கிறோம் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. இல்லை, நாம் சிவபாபாவிடம் இருந்து பல கோடிகள் பெற்றிருக்கிறோம், கொடுக்கவில்லை. பாபா உங்களுக்கு எண்ணில் அடங்காத அளவிற்கு கொடுக்கிறார். கவுண்ட்லெஸ், கவுண்டே பண்ண முடியாது, அந்த அளவிற்கு கொடுக்கிறார். ஆகையால் நான் சிவபாபாவுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒருபோதும் சொல்லக்கூடாது. அந்த தவறு செய்யாதீங்க அப்படின்றார். சிவபாபாவோ வள்ளல் ஆவார். அவருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்? நான் கொடுத்தேன் என்று நினைப்பதினால் தேக அபிமானம் வந்து விடுகிறது. நாம் சிவபாபாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பாபாவிடம் ஏராளமான குழந்தைகள் வருகிறார்கள். வந்து இருக்கிறார்கள் என்றால் பிறகு வசதிகள் தேவை அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் கொடுப்பது உங்களுக்காகத்தான். தனக்கென்று அவர் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன? ராஜ்யத்தை கூட உங்களுக்கு கொடுக்கிறார். எனவே ராஜ்யம் செய்வதும் நீங்கள்தான். என்னை விடவும் உங்களை உயர்ந்தவராக ஆக்குகிறேன். அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். குழந்தைகளிடம் மிகவும் நல்ல தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திற்காகவும் கோபித்து கொள்ளக்கூடாது. முகத்தை பிணம் போல் வைத்து கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சண்டிகா தேவிக்கு கூட திருவிழா நடக்கிறது. யார் தந்தையின் வழிப்படி நடப்பதில்லையோ அவருக்கு சண்டிகா என்று சொல்வார்கள். அவர்கள் துக்கம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட சண்டிகைகளுக்கும் கூட திருவிழா நடக்கிறது. மனிதர்கள் அஞ்ஞானிகள் அல்லவா?
அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்களா என்ன? யாரிடமும் பலம் இல்லை, அவர்களோ உள்ளுக்குள் காலியாக இருக்கிறார்கள். நீங்கள் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்கிறீர்கள், எனவே தந்தை மூலமாக உங்களுக்கு பலம் கிடைக்கிறது. அதாவது பாபா சண்டிகா தேவியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். சண்டிகா தேவி ஒரு தேவி தான், ஆனால் அந்த சண்டிகா யாருன்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அவங்களும் பாபா குழந்தைகளாக மாறுவாங்க, ஆனால் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதுதான் ரைட்டுன்னு இருப்பாங்க. பாபாவினுடைய வழிப்படி நடப்பதில்லை, ஆனால் பாபா குழந்தைகள் தான். அப்படிப்பட்டவர்களை பாபா சண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா என்ன சொன்னாலும் என்ன புரிய வச்சாலும் அதை அவங்க செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களும் பாபா குழந்தைகள் தான். மனிதர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க இல்லையா? தேவி அப்படின்னாலே பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சண்டிகா தேவினா அந்த சண்டிகா தேவிக்கு கூட மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன அர்த்தம் புரிய போகுது அப்படின்றார். ஜீவன் முக்தி கொடுக்கும் வள்ளல் ஒருவர்தான், வேறு யாரும் இல்லை. இவ்வளவு எளிதான விஷயத்தின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும் வாயிலிருந்து முள் அல்லது கற்களை வெளிப்படுத்தக்கூடாது. தனக்கும் மற்றும் வீட்டிற்கும் நன்மை செய்வதற்காக வீட்டினை படங்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் மீது ஞான சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பிஸியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடம் ஆசீர்வாதம் வேண்டுவதற்கு பதிலாக அவருடைய உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும். எல்லா புகழும் ஒரு சிவ்பாபாவிற்கு தான், எனவே அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். நான் பாபாவிற்கு இவ்வளவு கொடுத்தேன் என்ற அபிமானம் வரக்கூடாது. வரதானம். தந்தைக்கு சமமான மனநிலையின் மூலம் நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய தத்தத்துவம், அதாவது என்னை போல் ஆகுவாயாக என்ற வரதானத்தை பெற்றவர் ஆகுங்கள். அதாவது ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்கு சதுர்புஜ விஷ்ணுனுடைய காட்சி கிடைத்தது. அந்த சதுர்புஜ விஷ்ணு தத்தத்துவம் என்ற வரத்தை கொடுத்தார். என்னை போல் ஆகுவாயாக அப்படின்ற வரத்தை கொடுத்தார். இப்போ பிரம்மா பாபா சம்பூர்ண நிலை அடைஞ்சிட்டார், ஃபரிஷ்தா ஆயிட்டார். இப்போ பாபா நமக்கு சொல்றார், தத்தத்துவம் அப்படின்னா என்னை போலவே நீங்களும் தந்தைக்கு சமமாக ஆகுங்க, அந்த வரத்தை வாங்கிக்கோங்க அப்படின்றார். என்னுடையது என்பதை அளிப்பது என்றால் தந்தைக்கு சமமான மனநிலையில் நிலைத்திருந்து நேரத்தை அருகில் கொண்டு வருவதாகும். எங்கே தன்னுடைய தேகத்தில் அல்லது தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளில் என்னுடையது என்பது இருக்கிறதோ அங்கே சமமாகுவதில் சதவிகிதம் இருக்கிறது. சதவிகிதம் என்றால் டிஃபெக்ட், அதாவது குறைபாடு. அப்படிப்பட்ட டிஃபெக்ட் உள்ளவர்கள் ஒருபோதும் பர்ஃபெக்ட் ஆக முடியாது. அதாவது குறைபாடு இருக்கிறது அப்படின்னா அவங்க சம்பூர்ண நிலை அடைய முடியாது. பர்ஃபெக்ட் ஆகுவதற்கு தந்தையின் அன்பில் சதா லவ்லீனாகி இருங்கள். சதா அன்பில் லவ்லீனாகி இருப்பதினால் சகஜமாகவே பிறரையும் கூட தனக்கு சமமாக அல்லது தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். பாப்தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தத்தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கிறார். அதாவது
என்னை போல் ஆகுவாயாக என்ற வரதானத்தை கொடுக்கிறார். ஸ்லோகன்: ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுங்கள், அப்போது சுயத்தின் ரெக்கார்டு, அதாவது பதிவேடு நன்றாக ஆகிவிடும். ரைமிங்கா சொல்றார். ரிகார்ட், ரெக்கார்ட். ரிகார்ட் அப்படின்னா மரியாதை. மரியாதை கொடுங்க, அப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர் அல்லது ரெக்கார்ட் நன்றாக இருக்கும் அப்படின்றார். அவ்யக்த சமிகை: மனசா சேவை செய்வதற்கு மனம் மற்றும் புத்தி வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மன்மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜ ஸ்வரூபம் ஆக வேண்டும். எந்த உயர்ந்த ஆத்மாக்களின் மனம், அதாவது எண்ணங்கள் உயர்ந்ததாக மற்றும் சக்திசாலியாக இருக்கிறதோ, சுபபாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்கிறதோ, அவர்கள் மனதின் மூலம் சக்திகளின் தானம் கொடுக்க முடியும். அதாவது மனசா சேவை அப்படின்றது எல்லாரும் செய்ய முடியும். ஆனால் அந்த மனசா சேவை செய்யறதுக்கு மன்மனாபவ மந்திரத்தின் சொரூபமாக இருக்கணும், எண்ணங்கள் சக்திசாலியாக இருக்கணும், சுபபாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்கணும். அப்போதான் மனதின் மூலம் சக்திகளின் தானம் கொடுக்க முடியும் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி.
செய்